டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2012ல 51th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தரோட சம்பளம் வந்து 28,000 ரூபாய் அப்படின்னா, அவர் வந்து ரெண்ட்டுக்கு 13% செலவு பண்றாரு, டிராவலுக்கு 20% செலவு பண்றாரு, ஃபுட்டுக்கு 45% செலவு பண்றாரு, சேவிங்ஸுக்கு 15% செலவு பண்றாரு. இதுல என்டர்டெயின்மெண்ட் இருந்தது 7% செலவு பண்றாரு இல்லையா? அப்போ அந்த 7% எவ்வளவு சம்பளமா இருக்கும்? சம்பளத்துல எவ்வளவு ரூபாய் என்டர்டெயின்மெண்ட்காக செலவு பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கண்டுபிடிக்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மொத்த சம்பளம் எவ்வளோனா 28,000 இன்ட்டு என்டர்டெயின்மெண்ட் சேவிங்கோட பெர்சன்ட் எவ்வளவோ அதை போட்டு டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இதில் சம்பளம் என்ன 28,000 இன்ட்டு என்டர்டெயின்மெண்ட் ஓட பெர்சன்டேஜ் எவ்வளோனா 7%. ஸோ அந்த 7% நீங்கள் போட்டுருணும். 7 டிவைடட் பை 100. இல்லை இந்த ஜீரோவும் இதில் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ 280 இன்ட்டு 7 இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1960. ஸோ இவர் 28,000 சம்பளத்தில் 1960 வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவு பண்ணியிருக்காரு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேவா?